நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்றார் பாரதியார். தேன் காதினிலே பாய்ந்தால் எவ்வாறு மகிழ்ச்சி ஏற்படும் என்று கேட்டால், தேன் வாயினிலே பாய்கின்ற பொழுது எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ அதுபோல மகிழ்ச்சி ஏற்படும் என்றார். தமிழ் மொழியை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது, எனக்கு ஆங்கிலம் தெரியாதே என்று நிறைய மாணவர்கள் நினைப்பார்கள். ஆங்கிலம் படிக்க தெரியும், ஆனால் பேசுவது மிகவும் கடினமாக இருக்கிறது, என்ன செய்வது என்று நினைப்பார்கள். அவருக்கு ஒரு உதாரணம் சொல்கிற கேளுங்க. இப்போது ஒரு கல்லூரி மாணவன், அவனுக்கு ஆங்கிலம் பேசுகிறது என்னன்னு தெரியும், அவன் மற்றவங்க பேசினா புரிஞ்சுக்குவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனால் படித்து பதில் சொல்கிறதுக்கு தயக்கம், தெரியாது. ஆனால் தமிழ் மொழி சரளமாக பேசுவான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்கின்றான். அங்கே கேள்வி கேட்குறாங்க, வாட் டு யூ திங்க் அபவுட் த தமிழ் கல்ச்சர் அப்படின்னு நாங்கள் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாங்க. தமிழ் கலாச்சாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உடனே அவனுக்கு இங்கிலீஷ் சொல்ல தெரியல. அவங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் தமிழில் சொன்னாங்கன்னா ஆங்கிலத்தில் சொன்னாங்கன்னா, உடனே அவன் டக்குன்னு யோசிச்சுட்டு ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பும் ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விளக்கில் உடையது விளம்பில் ஊக்கமது கைவிட என் எழுத்துகளில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு ஒப்புற ஒழுகு ஓதுவது ஒளியல் அவ்வியம் பேசல் அக்கம் சுருக்கே என்று கேள்வி கேட்டவர் அப்படியே அசந்து போயிட்டார். இதுதான் தமிழ் கலாச்சாரம். அப்போது மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன், அதாவது தொடர்புக்கே தவிர ஒருவருடைய அறிவை சோதிப்பது கிடையாது. ஆகவே எனக்கு ஆங்கிலம் படிக்க மட்டும்தான் தெரியும், பேச தெரியாதுன்னு வருத்தப்படாதீங்க. ஆங்கிலத்தில் யாராவது கேள்வி கேட்டால் தமிழ்லேயே பதில் சொல்லுங்கள், தப்பு கிடையாது.